தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் இருவர் ஒன்றானால் ஒருவர் என்றானால் இளமை முடிவதில்லை இளமை முடிவதில்லை. என்ன வா ஸ்கிரீன் பின்னாடி போயிடலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. சரோஜா தேவி எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. நீயும் தான் அழகா இருக்க. நீ பாட. நானா? ஐயோ நான் இருக்கேன்ல, சும்மா பாடு. யாராவது பாத்துட போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த பாட்டி பாட்டுமா? நீங்களும் கூட பாடணும். ஓகே. ஓய் ரீல் கட் ஆயிடுச்சுடா, லைட் போடுறா. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண். ஐயோ 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 குதி. என்னதான் பிடிக்காத படத்துக்கு போயிருந்தாலும் இவ்வளவு வேகமா ஓடி வர்றது? நீயும் சினிமாக்கு வந்திருந்தியா? மிஸ்டர் வாஞ்சிநாதன் எம்ஏ, நான் ஒரு வித்தியாசமான சினிமா பார்த்தேன். நீ ஒரு புரட்சி வீரனா வருவ, என்னுடைய லட்சியங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் தாண்டா உன்னை இங்க தங்க வச்சேன். நாம எந்த அதிகார வர்க்கத்தோட போர் தொடுக்கணுமோ அந்த அதிகார வர்க்கத்தோட சாக்கடையில விழுந்துட்டியடா. பணக்கார பொண்ணுக்கு வலை விரிக்கிறது தான் வறுமைக்கு தீர்வுன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது தப்புதான். ஆனா எங்க காதல்ல இருக்கிற சத்தியத்தை மட்டும் நீ சந்தேகப்படாத. காதல் என்னடா பெரிய காதல்? அந்த வார்த்தையே பொய்டா. கொச்சையா சொல்ல போனா அது வெறும் சதச்சங்கதி, உடற்பசி, காமம். டேய், நீ தாண்டா காதலை கொச்சப்படுத்துற. உன்ன சொல்லி தப்பு இல்லடா. இந்த காலத்துல காதல் பண்றதுக்கும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் வரமுறையே இல்லாம போயிடுச்சுடா. டேய், சங்கர்லிங்க ஒரு விஷப்பாம்பு. நாம போராடுறதே அதோடைய பல்ல புடுங்கிறதுக்கு தாண்டா. ஆனா நீ அந்த புத்துக்கு பால் வாக்குற, ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் இஷ்டம். சுதந்திரம் 47 வந்தது. ஆனா சுபிக்ஷா உங்களுக்கு இன்னைக்கு தான் வரப்போகுது. அதுவும் என்னால வரப்போகுது. சுதந்திரத்துக்கு பிறகு நாங்க சுபிக்ஷமா இல்லைங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். விஷயத்தை சொல்லுங்க. உங்க பையன் படிப்புக்காக நீங்க வைத்த நிலத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, ஆத்தங்கர ஓரத்தில் இருக்க ஒரு தென்னந்தோப்பு, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பங்களா கட்டி தரலான்னு இருக்கோம். என்ன யோசிக்கிறீங்க? எவ்வளவு லாபம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு காரியத்திலேயே இறங்குற முதலாளி நீங்க. இப்ப என்ன லாபத்தை எதிர்பார்க்கிறீங்க? புரியலையாப்பா? ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி மாலை போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். செந்தோழனோட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கீல்ல, அதான் உன் பேச்சுல ரத்த வாட அடிக்குது. நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் அந்த செந்தோழன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன்? உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி என் சர்க்கரை ஆலையில உனக்கு மேனேஜர் வேலை போட்டு தரேன். என்ன சொல்ற? இவ்வளவு செய்யறாரு ஐயா, பதிலுக்கு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசம் தான். எதிர்பார்த்தேன். நீங்க செந்தோழன் கிட்ட இருந்து மட்டும் என்ன விலகி வர சொல்ல. ஏன் மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் விட்டு விலகி இதோ நிக்கிறாங்களே ஜால்ரா கும்பல், இவங்களோட என்னையும் வந்து நிக்க சொல்றீங்கல்ல? என்னங்க அது? உங்க பையன் கொஞ்சம் கூட அடக்கலாம் பேசுறான். அடிக்காம பேசினானேன்னு சந்தோஷப்படுங்க. காசுக்காக என்ன விற்க நான் தயாரா இருந்திருந்தா பொன்ன மாதிரி ஜாதியில என்னைக்கோ சேர்ந்திருப்பேன். வாடா போலாம். பாம்பையும் புலியையும் அடிச்சா கொன்னுடணும். அடிச்சதோட விட்டா ஆபத்து நமக்கு தான்.
பாஞ்சி 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 என்னடாச்சு சொல்லுடா. விழுந்தான்னு சொல்றீங்களே தவிர ஒழிஞ்சான்னு சொல்ல காணுமேடா. மாடசாமி எங்க? என்ன கேட்டா? ஒன்ன கேட்காம அதுல கை வச்சு இதுல கை வச்சு கடைசியில அடிமடியிலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யார் வீட்டுக்குள்ள வந்து யாரடா மிரட்டுற? நீ இங்க நுழைஞ்சதே தப்பு. என் தலைய வாங்க வந்தியா? உன் தலைய வாங்க ஆள் வச்சிருக்கேன் பார். இன்ஸ்பெக்டர் சங்கர்லிங்கம் ரொம்ப நாளா வாலாட்டிக்கிட்டு செந்தோட இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். அவனை கொஞ்ச நாள் உள்ள வச்சு பக்குவப்படுத்தி அனுப்புங்க. என்ன அது இப்படி பண்ணிட்டியே? நீ ஊருக்குள்ள இருக்கிற தைரியத்துல தானே நாங்கெல்லாம் சுதந்திரமா இருந்துட்டு இருக்கோம். இப்படி விசுக்குன்னு அருவாள் எடுத்துட்டு பொசுக்குன்னு உள்ள வந்துட்டியே. நீ ஒரு வார்த்தை சொல்லியா எங்க உயிரை அடகு வச்சாவது உன்னை ஜாமீன்ல கொண்டு வந்துடுறோம். ஏன் இப்படி அலற? நான் என்ன திருடிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேனா இல்ல கள்ள நோட்டு அடிச்சுட்டு வந்துட்டானா? டேய், நீ அவனை வெட்டிட்டு வந்திருந்தீன்னா நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் வெளியே வந்த உடனே அவனையும் அவன் கூட்டத்தையும் கூண்டோட ஒழிச்சிடுறேன். பேச்சுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. இப்படியே புரட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னே திரிங்க. ஆனாலும் உங்க வருங்கால மாமனார நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது. ஆனாலும் என்னுடைய வருங்கால மாமனார் ஜனங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது. அது போகட்டும், இப்ப நம்ம கல்யாணம். அதுல ஒரு சின்ன தடை இருக்கு. தடையா? எங்க அப்பாவா? உங்க அப்பாவா? என்னுடைய உயிர் நண்பன் செந்தோழன். அவனை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவன் மட்டும் எனக்கு துணையா இருந்தானா ஒரு மலையை என்னால சுமக்க முடியும். ஏய், உங்க அப்பாவோட மூடி வரான் பாவா. பூஜைக்காக வாழ்ந்தேன் வாழ்ந்தேன் சுவாமி கண்கள் தீரவாய். என்ன குருக்களே, இறைவனை மயக்கிறதுக்காக இளையராஜா பாட்டு பாடுறீங்களோ? உங்க கண்ணு காது மூக்கெல்லாம் சரியா இருக்கா? என்னடா அப்படி சொல்லிட்டே? ஆத்துல வந்து கேட்டு பாரு மாமியே, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே ஆம்படையானு தான் சொல்றா. யோ, கோயிலுக்குள்ள யாராவது இருக்காங்களா ஐயா? கோயிலுக்குள்ள யாரும் இல்ல. யாருமே இல்லையா? சாமி கூட இல்லையா? இந்த செந்தோடம் பைய பூசாரி வரைக்கும் வந்து புத்தியை கெடுத்து விட்டுருப்பான். சரி, நீர் போறோம். இந்த பக்கம் தானே வந்தாங்க. எங்க போயிருப்பாங்க? இந்த ஊர்ல எனக்கு தெரியாம யாரு காதலிக்கிறது? என்னங்க, என்னாச்சு?
கதவு பூட்டிட்டாங்க. சரி வா, வேற வழி இருக்கா? ஒரு காரியம் பண்ணு, இது வழியா ஏறி போ. போ. பாத்து. அப்படிதான். ஏறு. பயப்படாத, ஏறு. வெரி குட். வெரி குட். ஏறு. என்னாச்சு? ஏறு, ஏறு. ஏறுங்கிறல்ல. போ, போ. ஏய், என்ன இது குழந்தை மாதிரி எழுதுகிட்டு? இப்போ எப்படிங்க வெளியே போறது? அதான் நானும் யோசிக்கிறேன். கோவில் கதவை பூட்டிட்டாங்கன்னா இனிமே காலையில தான் திறப்பாங்க. நீங்களும் நானும் இந்த கோயில்ல ராத்திரி எல்லாம் இருந்தோன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? மலையில தீ பிடிச்சா என்ன ஆகும்? ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போகும். ஏய் செல்வி, இதோ பாரு, இனிமே நீ அழுதா இந்த வாஞ்சிநாதனுக்கு தான் அவமானம். நாம ரெண்டு பேரும் காதலன் காதலியா இருந்தா தானே பிரச்சனை. கணவன் மனைவி ஆயிட்டா கோயிலுக்குள்ளாரே இப்படி அசிங்கம் பண்றேன். இது அம்பாளுக்கே அடுக்குமா? குருக்கலையா, அவங்க ரெண்டு பேர் மேலேயும் மஞ்சள் தண்ணி தெளிங்க. வீச்சர் வாளை எடுத்து வெட்டி போட்டுருவோம். அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வராங்கப்பா. இது பெரிய இடத்த விவகாரம். முதலாளியே வந்து முடிவெடுக்கட்டும். ஒரு கன்னி பொண்ண கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போய் கோயிலையே இவன் அசிங்கப்படுத்திட்டான்னு ஊரே கொதிச்சு போயிருக்குது. அதான் முதலாளி என் முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யலாம் சொல்லுங்க. முதலாளி அவனை சும்மா விடக்கூடாதுங்க, அபராதம் போடணுங்க. அபராதம் போடக்கூடாதுங்க, அதை கட்டிவிட்டு இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவான். அதானே அவனை கட்டி வச்சு கைய கால வெட்டணுங்க. கைய கால வெட்டினா மட்டும் இந்த மாதிரி பசங்களுக்கு துடிப்பு அடங்குமா? இவனை ஊரை விட்டே வெட்டணுங்க. இவன் எப்படா ஜெயில இருந்து வந்தான்? செந்தோல வந்தாச்சுங்க. இனிமே பஞ்சாயத்தை களை கட்டிடுமுங்க. ஆமா, பஞ்சாயத்து நடக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியல, ஆச்சரியமா இருக்கு. தலைவர் என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கிறாரு. இவன் எவன் வெட்ட போறானோ? சட்டுப்புட்டு ஒரு முடிவை சொல்லுங்க. அநியாயத்தை ஆள போட்டா அதுவே நியாயமாயிரும். சீக்கிரம். அதான் சொல்லிவிட்டோம்ல, அவனை ஊரை விட்டு விரட்டணுங்க. விரட்டிடுவீங்களா? என்னையா பெருசா தப்பு பண்ணிவிட்டான்? அந்த பொண்ணு சம்மதிக்கலன்னா அவன் இழுத்துட்டு போயிருப்பானா? அதானே தண்டனை கொடுக்கறதா இருந்தா ரெண்டு பேருக்கு சேர்த்தே கொடுங்க. அதானே ஏயா வைக்க போறல ஊசியை தேடிக்கிட்டு நம்ம ஊர்ல இப்படி தப்பு தண்டா நடந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அப்படியே பண்ணிட்டா போச்சு. அதானே இது நியாயமான முடிவாச்சா? நல்லா தானே இருக்காங்க. கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே. எங்க இந்த முடிவு கூட நமக்கு ஆதாயமா தான் இருக்கு. எப்படி செந்தோடனை ஒழிச்சு கட்டுறதுன்னு புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க.
உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஊருக்கு ஒரு நியாயம் தனக்கு ஒரு நியாயம்னு சம்பிரதாயத்தை மாத்திக்கிறவன் இல்ல அந்த சங்கரலிங்கம். குருக்களையா ஐயா, தாலி ஒண்ணு தயார் பண்ணுங்க. தம்பிட்டு கொடுங்க. வாங்கிக்கப்பா. தாலியை கட்டு. தாலி கட்ட போற நேரத்துல என்ன தம்பி யோசனை? கட்டிட வேண்டியதானே? நிறுத்து. என் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விடுறதுக்கு முன்னாடி நாம ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சுக்கோமா? ஊர் கட்டுப்பாட்டை குலைச்சவன், நாத்திகம் பேசி ஜனங்க மனசுல விஷத்தை கலந்தவன், முதலாளிக்கு தொழிலாளிக்கு மத்தியில தீக்குச்சியை கொளுத்தி ஒரு வர்க்க போராட்டத்தை ஆரம்பிச்சவன் செந்தோழன். அவன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. அவங்கிட்ட நீ எந்த விதமான நட்பும் வச்சுக்க கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும். அப்புறம்தான் தாலி கட்டலாம். என்ன சொல்ற? செந்தோழா நில்லு. என்ன பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீதான் முடிவெடுக்கணும் புத்திசாலித்தனமா. உதிக்கிற சூரியனை யாரும் கையால மறைச்சிட முடியாது. என் பாதையை நான் பாத்துக்கிறேன். ஒரே நேரத்துல ஒரு கழுத்துக்கு தாலி கயிறையும் இன்னொரு கழுத்துக்கு தூக்க கயிறையும் மாட்ட சொல்றான்டா இந்த சங்கர்லிங்கம். ஆனா உன்னை பலி கொடுக்க நான் தயாராட்டேன். மிஸ்டர் சங்கர்லிங்கம், எனக்கு காதல் பெருசு இல்ல. பின்னழகை காண இரு கண்கள் போதாதோ. கண்ணியம்மா, என்னையா கூவுற? நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்காவது உன் காதுல விழுந்ததே. யோ, முதலாளி பொண்ணு நோட்ட விடுறது இல்லாம இப்ப ஏன் கிட்ட வந்துட்டியா? சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் காதல். யோ கண்ணியம்மா, சக்கராலையில பேசினா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். யோ, நல்ல சந்தர்ப்பம். நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கோம். யோ கண்ணியம்மா, நான் இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓஹோ, என்ன மாமாங்கிறியா? உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கிய கண்ணி. மாமா, அதான் பக்கத்துல வந்துட்டேன்ல, இன்னும் என்ன மாமா மாமா? கண்ணி, எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன். புடவையை துவைச்ச சரி, ஜாக்கெட்டு சரி, பாவாடை கட்டி இருக்க, பனியன் யாருது? மாமாவுது. மாமா 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 யாரு மாமா? எங்க இருக்கான்? தண்ணிக்குள்ள. ஓஹோ, தண்ணிக்குள்ள இருக்கானா? எப்ப பார்த்தாலும் ரெட்டரத்திலே பேசிக்கிட்டு குறும்புக்காரி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும்னு சொன்னான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கல. யாரியா நீ? நான் தாண்டா கண்டியம்மா மாம. இவ்வளவு நேரம் வரை எங்கேயா இருந்த? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜலசமாதியில இருந்த. நானும் பல சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஜலசமாதி பார்த்தது இல்லையே. இப்ப பாரு. பார்வை கொண்டு குறைச்சல் இல்ல, எல்லாம் திருட்டு பார்வை.
காதலை விட நட்பு தான் பெருசா போயிடுச்சு உங்களுக்கு. அப்போ அவரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எனக்கு என்ன? டூயட் பாடுறது மட்டும் என்னோட, டயலாக் பேசுறதெல்லாம் அங்க. நம்பாம கேடுறவங்க ஆம்பளைங்க, நம்பி கேடுறவ பொம்பளைதான். என்னம்மா இது? ஓட்ட பானைக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொடன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. உன் மனசு எப்படி கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வாமா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயில்? பொல்லாத கோயில். அந்த கோயிலால தானே வந்தது இவ்வளவும். எல்லாரும் கோயிலுக்கு போனா வரம் வாங்குவாங்கன்னு பேரு. நாங்க சாபம் இல்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். இல்லம்மா, கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்க, ஒருவேளை அந்த தம்பி அங்க வந்தாலும் வரலாம். அது மனசு என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஐயா. ஆமாம்மா, வாடா ராஜா, வா போலாம். இல்லைங்க, எங்க போறீங்க? கோயிலுக்கு. சாமி கும்பிட. பஞ்சாயத்துல என் பேரை கெடுத்துட்டு புண்ணியம் தேட கோயிலுக்கு போறியாடி பொட்ட கழுத. இத பார், இந்த வீட்டை விட்டு நீ 2 சந்தர்ப்பத்துல தான் வெளியில போகலாம். ஒண்ணு மணமாலையோட மணவரைக்கு போகலாம், இல்ல பெணமாலையோட சுடுகாட்டுக்கு போகலாம். இப்ப நீ உள்ள போகலாம். போவல? சாராய கடை திறந்தாலும் திறந்தாங்க. நாட்டுல ஜனத்தொகையே குறைஞ்சு போயிடுச்சு. எங்க அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான், இங்கெல்லாம் படுத்துறானுங்க. அரசாங்கம் இன்னமும் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரமே பண்ண வேண்டியதில்ல. பேசாம ஊர்ல இன்னும் கொஞ்சம் சாராய கடையை திறந்துட்டாங்கன்னா போதும். என்னடி குட்டி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? என்னடி துபாய்க்கு போன புருஷன் திடீர்னு திரும்பி வந்த மாதிரி பாக்குற? எந்தாடி 100 ரூபா ஊத்துடி. சொக்கி கடையில சாராயம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. குடி. யோ சாக்கனா கடை, கடையை கொஞ்சம் பாத்துக்க. கொல்ல பக்கம் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சிரிச்சிட்டு போறா? இங்க வா, நான் ஒரு செய்தி சொல்றேன். செந்தோழன் போய் சொல்லிடுறியா? 10 பைசா. மாடசாமி சொக்கி கடையில சாராயம் குடிச்சிட்டு இருக்கான். உடனே வா. திருப்பி சொல்லு. மாடசாமி சொக்கி கடையில சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அக்கா சொல்ல சொல்லிச்சு. என்ன கம்பி என்ன வச்சல்ல, இப்போ உன் எலும்பை என்ற உனக்கு கொடுக்க போற உதையில உன் முதலாளிக்கு முதுகு வைக்கணும்டா. ஓகே, வெளியே போ.
மெதுவா. நான் ஒரு அறிவு கெட்டவன். அந்த பாவி பய வந்திருக்காரு உனக்கு சொல்லி அனுப்புவானா? உடம்புக்கு என்ன குறைச்சல்? நல்லா கரலா கட்ட மாதிரிதான் இருக்கு. நீ இல்லையா அவனை கிழிச்சு போட்டு வருவேன்னு நினைச்சேன். இப்படி கிழிஞ்சு போய் வந்து கிடக்கியே. உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு இல்லையா எங்கெங்கயோ துடிக்குது. ஐயோ எனக்கு சொன்னையா, கட்டின பொண்டாட்டியா இருந்தா உரிமையோட தொடலாம் தடவலாம். நான் தான் தீண்ட தகாதவளாச்சே, என்னத்த தடவுறது? படாத இடத்துல பட்டிருக்க போதியா, பேசாம இருயா. ஆயா ஆயா, என்னங்கய்யா? செல்வி சாப்பிட்டாளா? அவ சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. குழந்தைகிட்ட நீங்க வந்து அன்பா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. குழந்தை கொஞ்சம் விட்டுருந்தா அவ ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு வந்திருப்பா. அவளா குழந்தை? எங்க இருக்கா? மாடியில படுத்திருக்கா. என்னது? ரோட்ல கிடக்கிற குப்பை காகிதங்களை வீட்டுல கொண்டு வந்து தோரணமா கட்டி தொங்க விட்டுருக்க? இது குப்பை காகிதம் இல்லப்பா, அவர் எனக்கு எழுதுற காதல் கடிதங்கள். அதை வச்சே என்னை சுத்தி ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டேன். அப்பா, எல்லாத்தையும் பொசிக்கிடுவன், ஜாக்கிரதை. என்ன நானே எரிச்சுக்குவேன். என்ன சவாலா? ஆயா, வத்திப்பட்டி கொண்டா. உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? எந்த தகப்பனும் தாமக தனக்கு கொள்ளி வைக்கணும்னு தான் ஆசைப்படுவா. பெத்த மகளுக்கு நீ கொள்ளி வைக்கிறியே, நீ ஒரு மனுஷனா? இப்ப எப்படியா இருக்கு? கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு, கஷாயம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பொம்பளை இல்லையேன்னு வருத்தப்பட்டதுண்டா? இப்பதான் முதல் முறையா வருத்தப்படுறேன். நிஜமாவா? என்ன கவனிக்க எங்க அம்மா இல்லையேன்னு வருத்தப்படுறேன். உங்க அம்மாவை பத்தியா சொன்னேன்? என்ன பத்தி சொன்ன? நீதான் கல்லாச்ச. உன்னை காதலிக்கிறவளையும் நீ காதலிக்க மாட்ட. அதோ அம்போன்னு உட்கார்ந்துருக்க. அந்த தம்பி காதலிச்சாலும் அதை விட மாட்ட. இங்க பாரியா, பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அதுவும் 2 பொம்பளைங்களோட பாவம் உன்னை சும்மா விடாதாமா. சோக்கி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அட, எத்தனை நாளைக்கு தான் தாலியை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஆள் பின்னாடி லோலோலோன்னு சுத்திட்டு இருக்கிறது? நானும் பொம்பளை தானே. இப்போ ஒன்னே எடுத்துக்க. நீ ஆசைப்பட்டியே அந்த பொண்ணை உன்னால மறக்க முடியுதா? அட, அது கிடக்க, நீ சொல்லு. முடியல. அவ ஞாபகம் அப்பப்ப உன்னை குத்திக்கிட்டு இருக்குல்ல. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதில்ல? அவளை அப்படியே கட்டி பிடிச்சி தோணுதில்ல? நீ சொல்ல மாட்ட, ஏன்னா ஆம்பளைங்களோட மனசு கல்லு. சோக்கி, ஒன்ன சொல்லலையா, புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா சரி. நான் என்னமோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் ஆம்பளைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இத கேக்குற பொறுக்கி பசங்கெல்லாம், ஏண்டி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன கேக்குறானுங்க. என்னத்த சொல்ல? புரிஞ்சுக்கிட்டா சரி. காளி,
மரத்தை வெட்டுற? வீட்டுக்கு ஆகாதுன்னு ஆயாதாங்க வெட்ட சொன்னாங்க. ஆயா ஆயா என்னம்மா அரளி மரத்தை ஏன் வெட்ட சொன்ன? அது விஷ மரம், வேண்டான்னு நான் தாமா வெட்ட சொன்னேன். விஷ மனிதர்கள் மட்டும் வீட்டுல இருக்கலாம், விஷ மரம் வீட்டுல இருக்க கூடாதா? காளி நீ போ. ஆயா உனக்கு எல்லாம் தெரியும், நான் அவரை நம்பி இருக்கேன், அது பொய்யாயிட்டா. அரளி மரத்தை நம்பி இருக்க, என் 2 நம்பிக்கையில ஒரு நம்பிக்கைய வெட்டி எரிஞ்சிடாத. பாலமா, உங்க ஊர்ல இருந்து அப்படி ஒரு கோரிக்கை இது வரைக்கும் வரவே இல்லையே. எங்க ஊர் பிரசிடென்ட் சங்கர்லிங்கம் பல தடவை மனு கொடுத்ததா சொன்னாரு. அப்படியா? லுக் ஹியர், இந்த மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் எனக்கு மனப்பாடம். நிச்சயமா அப்படி ஒரு கோரிக்கை வரவே இல்லை. பட் போன வாரம் கூட உங்களுக்கு ஒரு மனு அனுப்புனதா சொன்னாரே மேடம். நீங்க அதை வேணும்னா புதுசா ஒரு மனு கொடுங்க, நாங்க பரிசீலனை பண்றோம். ஓகே? அப்ப மனு கொடுத்ததா சொல்லி சங்கர்லிங்கம் நம்ம எல்லாரையும் சீட் பண்ணியிருக்கான். என்னங்கடா வழி மறிச்சு கேளட்டா? ஒரு மரியாதைக்கு தான் கீழே இறங்கிய. கலெக்டர் அம்மாவை பார்த்துட்டு தான் வரோம். கலெக்டரா? நீ கொடுத்ததா சொன்னிய பெட்டிஷன், அதையும் பார்த்துட்டு தான் வரோம். பால வந்துடுன்னு சொல்லியிருப்பாரு. சொன்னாங்களே, உங்க பிரசிடென்ட் வழுக்க தலையில என்னைக்கு முடி முளைக்குதோ அன்னைக்கு தான் பாலமும் முளைக்கும்னு சொன்னாங்க. ஏயா பெட்டிஷன் கொடுத்ததா சொல்லி இவ்வளவு பேரை ஏமாத்திருக்கிய? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி கார் ஒரு கேடு. மரியாதை குறைஞ்சிச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாக்கு, மனுஷனா இல்லாதவங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறது இல்ல. பாலை யாருக்கு தேவையோ அவங்க தான் கட்டிக்கணும். எங்களுக்கு தேவையில்லை, நாங்க கட்டிக்கல. உங்களுக்கு தேவையான நீங்க கட்டிக்க வேண்டியதால பரதேசி பசங்க. பணக்கார கிழமை, பாலம் மட்டும் இல்லையா, உனக்கு சமாதி சேர்த்தே கட்டும். தம்பி, என்ன இது? அவங்கள வழி உங்க சக்தியை ஏன் வீணாக்குறீங்க? அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இவங்க கொட்டத்தை அடக்க வேற வழி பிறந்தாச்சு. இன்னி பேப்பர்ல தேர்தலுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. இத்தனை நாளும் இவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு தங்க வசதியை பெருக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை நாம தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஜனங்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் ஆட போறாங்க? தேர்தலில் சந்திப்போம்.